அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடு நான் இடத்திலே வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். இயேசுவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இந்நாட்களிலே குறிப்பாய் இன்று உங்கள் வாழ்க்கையில் அப்படி வெளிப்படுவார். இந்நாட்களிலே நன்மை செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். நன்மைகளின் தேவன், நன்மைகளின் நாயகர். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மையானதை செய்கிறவர். எனவே இந்த வாழ்க்கையிலே கசப்பான சில அனுபவங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். சில நேரம் நம்ம நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக நல்லதா செஞ்சோம், ஆனா ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் இப்படி ஆட்சி, அது ஏன் கர்த்தர் அனுமதித்தார், ஏன் ஆண்டவர் இதை செய்தார், ஒரு சில கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இருக்கலாம். இன்னும் சில கொஸ்டின்ஸ், ஆண்டவர்கிட்ட நான் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிருக்கீங்களா? இதை நான் சொல்லுகிறேன், அதெல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்க. அவருடைய பிரசன்னத்தில் அதெல்லாம் அப்படியே மெழுகு போல் உருகி போகட்டும், அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஒன்னே ஒன்று புரிந்துக்கோங்க, கர்த்தர் நல்லவர், நன்மையானதை செய்கிறவர். இயேசு நன்மை செய்கிறவராய் மட்டுமே சுற்றி திரிந்தார். அப்ப அவர் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர். எனவே இன்னைக்கு இயேசு என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் மட்டும்தான் இருக்கிறார், தீமை செய்வதில்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில தீமை இருந்தாலும் இந்த இயேசு வந்து அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆமென். இந்த விசுவாசத்தோடு இருங்க, இந்த வெளிப்பாட்டோடு இருங்க. இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நீங்க இருக்கும் பொழுது சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் இந்த இயேசு இடத்திலிருந்து அனுபவிப்பீர்கள். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் வெளிப்படுவார். அடுத்து என்ன போட்டிருக்கு? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய், விடுதலையாக்குகிறவராய் அவர் இருந்தாராம். எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிரதர், அந்த டிமோனிக் அட்டாக்னால நான் இப்படி இருக்கிறேன், அந்த டீமனோட பவர்னால நான் இப்படிலாம் நீங்க சொன்னீங்க. நான் சொல்றேன், இயேசு உங்கள் வாழ்க்கையில இன்று உங்களை விடுதலையாக்குவார், இன்று உங்களை குணமாக்குவார். பிரதர், நைட்டு தூங்கவே முடியல பிரதர், அப்படியே கெட்ட கெட்ட கனவுகளா வருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். பிரதர், எதிர்காலத்தை குறித்த பயம், என் சரீரத்துல என்ன ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, அப்படிப்பட்ட பயத்தோடு தூக்கம் இல்லாம இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் தமது வல்லமையினாலே குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்த இயேசு இன்று உங்களை குணமாக்குவார், விடுதலையாக்குவார். பிசாசு இனி உங்களை நெருங்கவே முடியாது. நீங்க இயேசு யார் என்கிற வெளிப்பாட்டில் இருக்கிறபடியால் பிசாசின் செயல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போய்விடும். அவருடைய திட்டங்கள் ஒன்றும் பழிக்காமல் போய்விடும். நீங்கள் விடுதலையோடு வாழ்வீர்கள், குணமாக்கப்பட்டவர்களாய் ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். அப்போஸ்தலர் 10:38 மனப்பாடமா வச்சுக்கோங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய், நன்மை செய்கிறவராய், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை செய்கிறவராய் வெளிப்படுவார், உங்களை குணமாக்குவார், விடுதலையாக்குவார். நீங்கள் விடுதலையோடு வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.